ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 2 பிப்ரவரி 2025. பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, आपस में संस्कारों में जो भिन्नता है उसे एकता में लाना है. உங்களுக்குள், அதாவது நம்ம ஒரு கூட்டமா இருக்கிறோம், அது இந்த அலௌகிக் பரிவாரமாக இருக்கலாம். 10 பேர் சேர்ந்து ஒன்னா சேவை பண்ணுவோம். இல்ல நம்மளோட லௌகிக் பரிவாரமா இருக்கலாம். அங்க ஒரு மினிமம் ஒரு 4 பேரோடவாது நம்ம இருக்க வேண்டியிருக்கும். இல்ல ஒரு ஆபீஸ் இருக்குன்னா அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆக நீங்க எங்க இருந்தாலும் அங்க ஒரு யூனிட்டி, உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னா பாபா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய சன்ஸ்காரங்களில் இருக்கக்கூடிய வேற்றுமையை அதை நீக்கி ஒற்றுமை கொண்டு வாருங்கள். 4 பேர் இருந்தோம்னா 4 பேருடைய சன்ஸ்காரமும் வேற வேறதான். ஒரு சிலது மேட்ச் ஆகும், ஒரு சிலது நான் ஒரு மாதிரி இருப்பேன், இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அப்ப நிச்சயமா அங்க ஒரு டிஃபரன்ஸ் வரதான் செய்யுது. ஆனா பாபா என்ன சொல்றாரு, அந்த டிஃபரன்ஸ் வெளியில தெரியக்கூடாது. அதனுடைய அர்த்தம், உங்களுக்குள்ள சில வேற்றுமைகள் இருந்தாலும் அதை எப்படி சரி செய்து ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுங்கிறத நீங்க சிந்திக்கணும். ஏகதா के लिए वर्तमान की भिन्नता को मिटाकर 2 बातें लानी पड़ेंगी. एक नामी बन सदैव हर बात में एक का ही नाम लो. அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, ஒற்றுமைக்காக தற்போது இருக்கக்கூடிய உங்களுக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேற்றுமைகள், ஏதோ ஒரு விஷயத்துல நான் ஒரு மாதிரி இருப்பேன், இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆக இந்த வேற்றுமைகளை நீக்கிவிட்டு 2 விஷயங்களை நீங்கள் தாரணை செய்யுங்கள். அந்த 2 விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாபா ஒன்று ஏக் நாமி, நாம்னா பெயர். ஆக ஏக் நாமி அப்படின்னா ஒருவருடைய பெயரை முன்வைப்பது. அதாவது பாபா எப்படி அவ்யக்த முரளிகள் எல்லாம் சொல்றாரு இல்லையா, நீங்க எப்ப நீங்க அந்த நான் 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 என்பதை விடுறீங்களோ அப்ப தானாகவே சம்பூரணத்தா வந்துருங்கிறாரு. ஏன்னா நமக்குள்ள ஒரு வித்தியாசம் வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, நான் அப்படிங்கிறது தலை தூக்கி நிக்குது. நான் சொல்வது சரி, நான் செய்வது சரி, நான் சிந்திப்பது சரி, நான் சொல்ற ஐடியாவை தான் கேட்கணும், நான் சொல்றதான் எல்லாரும் செய்யணும். அது இருந்தா பின்ன கண்டிப்பா அந்த குழுல ஒற்றுமைன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் பாபா சொல்றாரு, உங்களுக்குள்ள ஏக் நாமி, நானும் என்ன புரிஞ்சுக்கிறேன், இது பாபாவுடைய காரியம், எனக்கு பாபா கொடுத்திருக்கக்கூடிய விசேஷ தன்மைகள், அது பிரபுதேன். பாபா அது அவருடைய காரியத்துல உபயோகப்படுத்திக்கிறாரு. ஆக செய்பவர் செய்விப்பவரும் அவர்தான். அதே போல இன்னொரு ஆத்மாவுக்கு ஒரு பார்ட் இருக்கு, ஒரு ரோல் இருக்கு, அவங்க அதை நல்லபடியா பிளே பண்றாங்க. அதுவும் ஒரு பாபா குழந்தை. அவங்களோட ரோல் அவங்கவுங்க பிளே பண்றாங்க. அப்படி நீங்க எல்லாத்துலயும் பாபா பாபா பாபான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாபா சொல்றாரு ஏக்கு நாமி, அது ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். அதுல 2வது விஷயம், साथ साथ संकल्पों की समय और ज्ञान खजाने की इकोनॉमी करो. இக்கானமி சிக்கனம். ஆக உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நேரம் மற்றும் ஞான பொக்கிஷங்களை சிக்கனமாக உபயோகியுங்கள். சிக்கனம்னா அப்ப கஞ்சத்தனமா இருக்கணுமா? அப்படி இல்லை. சிக்கனம்னா அதனுடைய அர்த்தமே என்ன, தேவையான விஷயத்திற்கு நம்ம செலவு செய்யறோம், அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது. கஞ்சத்தனம்ங்கிறது தேவையானதை கூட செய்ய மாட்டோம், அப்படி இருக்க சொல்லல பாபா. சிக்கனம் என்பது தேவையானதுக்கு தேவையான அளவிற்கு கண்டிப்பா நம்ம செலவு செய்யணும். அப்போ உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நேரம், உங்களுடைய ஞான பொக்கிஷம், இது நம்ம எப்படி செலவு பண்றோம்? தேவையானது மட்டும் சிந்திங்க, வீணானது வேண்டாம், வீணான பேச்சுவார்த்தை வேண்டாம், அந்த மாதிரி நேரத்தை வீணடிக்காதீங்க. அதனால இக்கானமி, இதுல நீங்க சிக்கனமா இருக்க பழகுங்க.
அப்ப நம்ம இன்னொருத்தரை பத்தி வீணானதை யோசிக்கிறதும் இல்ல, வீணா யாரு கூடயும் நம்ம பேசுறது இல்ல, வீணான கர்மம் இல்ல, என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது இல்லைன்னா கண்டிப்பா அங்க ஒரு நல்ல வாத்தாவரணம் இருக்கு இல்லையா? நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்குதான் பாபா சொல்றாரு, ஏக்கு நாமி இகானமி, ஒருவரின் பெயரை முன்வைப்பது மற்றும் சிக்கனமாக இருப்பது. फिर मैं समाकर एक बात में सभी भिन्नता समा जाएगी. அப்ப அந்த அளவுக்கு நம்ம சம்பூர்ண பலியாகிறோம் பொழுது, அப்ப நானுங்கிறது இங்க என்ன எங்க இருந்து வந்தது? நான் ஆத்மா, எனக்கு நீ புது ஜென்மம் கொடுத்த. நான் ஆத்மா, உன்னுடைய குழந்தை. நான் ஆத்மா, நீதான் அப்பா அம்மா. நான் ஆத்மா, நீதான் டீச்சர். நான் நான் எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ, நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ஒரு உறவினர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஒரு குடும்பம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கோ இது பகவான் கொடுத்தது. அப்ப பாபா சொல்றாரு, நான் என்பது அந்த ஒருத்தருக்குள்ள அடங்கிடும் பொழுது மற்ற எல்லா வேற்றுமைகளும் அதிலேயே அப்படியே மர்ஜ் ஆயிடும். வேற வேற்றுமைக்கு அங்க வாய்ப்பே இல்லைங்கிறாரு. சோ அந்த ஒற்றுமைக்காக இன்னைக்கு இந்த பாயிண்ட பாபா புரிய வைக்கிறார். ஒற்றுமை வரணும்னா நீங்க என்ன முன்னாடி வைங்க, என்ன பாருங்க. அப்ப ஒருவேளை யாரோடவாவது நமக்கு சன்ஸ்காரங்கள்ல ஒரு வேறுபாடு அப்படி இருந்ததுன்னா, அத கூட நம்ம பாபாவுடைய ஞானத்தை யூஸ் பண்ணி, ஒவ்வொரு ஆத்மாவும் தனிப்பட்ட ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவுடைய குழந்தை வரும்போது அது அதனுடைய பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுச்சு. இதை போய் நான் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ரீரைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. டைரக்டருக்கு இவங்களோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கணும். இது அப்படியே சகஜமாயிடுது. அதனால இன்னைக்கு 3 வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏக்குதா ஒற்றுமை, ஏக் நாமி ஒருவரின் பெயரை முன்வைப்பது, இக்கானமி நம்முடைய எண்ணங்கள்ல, சமயத்துல, காரியங்கள்ல, ஞான பொக்கிஷங்கள்ல சிக்கனமா இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு பாபாவுக்கு இந்த அப்டேட், இந்த ரிசல்ட் கொடுக்கலாம் தானே? நல்லது. ஓம் சாந்தி.